ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனத்திற்கு என் இயேசு என்ன பேசுவார் என்ற சிந்தனையோடு கூட இருக்கிற உங்களுக்காய் ஆண்டவர் நிச்சயமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய கவலை இப்படியா இருக்கிறது, நான் யாரிடத்தில் போவேன் என்று ஒருவேளை சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த நாள் வேதத்தின் வார்த்தையை நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசப் போகிறார் என்ற ஜெப சிந்தனையோடு கூட இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 36 வசனம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு நமக்கு மகிமை உள்ளதாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டதான ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு மகிமைக்காய் காரியங்களை செயல்படுத்தும்படியாய் தேவன் கொடுத்ததான கிருபையை இழந்து விடுகிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாய் உலகத்தில் வந்ததான கிறிஸ்து நம்மை எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை பெறும்படியாய் அவர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். நாம் நம்முடைய காரியங்களை மறந்து வாழும்போதுதான் நமக்குள்ளே கடினம் காணப்படுகிறது. ஏன் எனக்கு கடினம்? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இத்தனை பெரிய பிரச்சனை? நான் ரட்சிக்கப்பட்டேன், அனுதினமும் எல்லா காரியங்களையும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் கூட என் வாழ்க்கையிலே இன்னுமாய் காரியங்கள் மாறுபடவில்லையே என்று நினைக்கிறதான உன்னுடைய சிந்தனை எப்படியா இருக்கிறது? அன்பு சகோதரா, அன்பு குடும்பத்தின் மக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய காரியங்கள் ஏன் மாற்றப்பட்டது? உமக்குள் காணப்படுகின்ற சிந்தனை, உங்களுக்குள் காணப்படுகின்ற சிந்தனை அது வெவ்வேறு விதமாய் காரியங்களை மாற்றுகிறதாம். அந்த ரட்சிப்பை பெற்றதான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த மகிமையை, தேவன் கொடுத்த கிருபையை நாம் அதை சற்று சிந்தித்து பார்ப்பது உண்மை என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை இன்னுமாய் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நாம் அதை மறந்து காணப்படுகிறோம், அதை மறந்து வாழ்கிறோம். அப்படிதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதில் இளையவன் தன் தகப்பனிடத்திலே சந்தோஷமாய் அனுபவிக்கின்ற காரியம்தான், மகிழ்ச்சியாய் காணப்படுகின்ற காரியம்தான். ஆனால் அவனுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியான காரியம் அவனுடைய சிந்தனை வேறு விதமாய் கடந்து போகும்படியாய், அவனுடைய சூழ்நிலை அவனை மாற்றும்படியாய் காணப்படுகிறதாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். உண்மைதான், என் தகப்பன் வீட்டிலே இருக்கும்பொழுது நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், சந்தோஷமாய் இருந்தேன், எனக்கு ஒரு குறையும் இல்லாதபடி என்னை என் தகப்பன் பாதுகாத்து கொண்டார் அல்லவா என்று ஒருவேளை நினைப்பது உண்மை என்றால், அவருடைய ரட்சிப்பு உனக்கு கேடகமாய், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்கின்றதான வேத வாக்கியம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போகும் பொழுது எத்தனை பெரிய வேதனை, எத்தனை பெரிய இன்னல்கள், எத்தனை பெரிய துயரம் உனக்கு காணப்படுகின்ற மனவேதனையான காரியம் அல்லவா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ அமர்ந்து கொண்டு, படுத்து கொண்டு, அழுது கொண்டு, சிந்தித்து கொண்டு இருப்பது உண்மை என்றால், தொலைக்காட்சிக்கு முன்பாய் சத்தியத்தின் திருவார்த்தை உனக்கு போதிக்கப்படுகிறதை நீ கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இவனும் அப்படித்தான் தன் தகப்பனிடத்தில் இருந்ததான அன்பை பிரித்தெடுத்து ஆஸ்தியிலே எல்லாவற்றையும் தேவை என்று சரிபாகமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்திலிருந்து அவன் பிரிந்து வாழ்ந்து சுகமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய நினைப்பு அது வீணாய் மாறிவிட்டது. இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய அன்பை விட்டு நீ பிரிந்தது உண்மை என்றால் ஆண்டவனுக்கு சிந்திக்கும்படியாய், உன்னோடு கூட பேசும்படியாய் இந்த தொலைக்காட்சி வாயிலாய் ஆண்டவனுக்கு சொல்லுகின்றதான சத்தியத்தின் திருவார்த்தை கேட்பது உண்மை என்றால் அவன் புத்தி தெளிந்து எழுந்து நின்றான்.
அன்பு தேவஜனமே, இன்றைக்கு என் தெய்வத்துடைய சமூகத்திற்கு முன்பாய் நீ எழுந்து நிற்பது உண்மை என்றால், அவரோடு கூட பேசுவது உண்மை என்றால், என் தகப்பன் வீட்டிலே இருக்கும்போது அநேக ஆசீர்வாதமான காரியங்கள், அநேக நன்மையான காரியங்கள், எனக்கு வாழ்க்கையிலே குறை என்றதான காரியம் இல்லையே என்று நினைப்பது உண்மைதான். ஆனால் நிறைவை கொடுத்ததான தேவன் உனக்கு நிச்சயமாய் குறைவை கொடுப்பதே அல்ல. அவர் நிறைவை கொடுக்கும் பொழுது குறைவானது ஒழிந்து போயிற்று. ஏன் எனக்கு குறைபாடு நினைக்கிறதான சூழ்நிலை, உனக்குள் இருக்கிறதான மனமகிழ்ச்சியான காரியத்தை பிசாசானவன் நயவஞ்சகமாய் ஏமாற்றப்படும் பொழுதுதான் உன் சூழ்நிலை மாற்றப்படுகிறதாம். வேதனைக்குரிய காரியம் உன்னை அணுகி வரும் பொழுது வறுமை காணப்படுகிறது. வறுமை காணப்படும் பொழுது உனக்குள்ளே பலவீனம் காணப்படுகிறதாம். உனக்குள்ளே பலவீனம் காணப்படும் பொழுது சோர்வு காணப்படுகிறது. அவன் நின்ற இடத்திலே ஒரு தரித்திரம் காணப்படுகிறதாம். பன்றிகள் தின்னுகின்ற தவிடு கூட கிடைக்கவில்லையாம். எத்தனை பெரிய வேதனையான காரியம் யோசித்து பாருங்கள். நீ தகப்பனோடு இணைக்கப்பட்டு இருக்கும்போது, என் இயேசுவின் அன்போடு கூட இணைக்கப்பட்டு இருக்கும்போது மனமகிழ்ச்சியாய் இருந்தாய். ஆனால் நீ அவரை விட்டு பிரிந்து போகும் பொழுது எத்தனை பெரிய வேதனை, எத்தனை பெரிய கடினமான காரியம், உன் குடும்பத்தில் எத்தனை பெரிய வேதனையான காரியம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தொலைக்காட்சிக்கு முன்பாய் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு, ஆண்டவரே என்னுடைய தரித்திரம் மிகவும் வேதனையாக இருக்கிறது, அந்த பன்றிகள் தின்னுகின்ற தவிடு கூட கிடைக்கவில்லையே என்று புத்தி தெளிந்து எழுந்து நிற்கிறதான ஒரு இளைய மகனைப் போல நீ எழுந்து நிற்பது ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாய் எழுந்து நிற்பது உண்மை என்றால், இயேசு நிச்சயமாய் உன்னுடைய எல்லா காரியத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறவர். அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உனக்கு கேடகமாய் இருந்து அவருடைய காரியம் உன்னை பெரியவன் ஆக்கும்படியாய் என் தேவனுடைய கிருபை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதாம். எழுந்து நிற்கிற அனுபவம் இன்றைக்கு நீ எழுந்து நிற்க ஆசைப்படுகிறாயா? என் இயேசுவுக்கு முன்பாக எழுந்து நில். உன்னை அணைக்கின்ற கரம் அன்போடு கூட இருக்கிறதாம். உன்னை நேசிக்கின்ற கரம் அன்போடு கூட இருக்கிறதாம். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. யோபு 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவோ. இரண்டாம் விசை பார்த்து வாசிங்க மீண்டும் அந்த வசனத்தை. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவோ. அவர் அப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். என் தேவன் எல்லாவற்றிலும் மேலானவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் மேலானவராயிருக்கிறார். அவர் ஒரு விசை சொன்னதை மறு விசை திருத்துகிற தேவனே அல்ல. அவர் திருத்தவே மாட்டார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்குகள் ஒரு நாளும் தவறுவதே இல்லை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, பேசிக்கொண்டிருக்கிற நானாயிருந்தாலும் சரி, நம்முடைய காரியத்திலே தவறி விழும்போதுதான் உணர்த்தப்படுகின்ற நிலைமையை நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. யோபினுடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமமாய் காணப்பட்டதான யோபினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் என்று சொல்லப்பட்டதான அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கடினம் காணப்படுகிறதாம். தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போனதான இளையமன் வாழ்க்கையிலே ஒரு கடினம் காணப்பட்டது. இங்கே யோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு கடினம் காணப்படுகிறது. அன்பு தேவஜனமே, பரிசுத்தத்தோடு கூட இருக்கிற, உண்மையாக இருக்கிற, சன்மார்க்கனாக இருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கடினம் காணப்படுகிறது. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே உமக்காய் நான் எல்லாம் செய்கிறேன், உமக்காய் காரியங்களை செய்கிறேன், கொடுக்கிறேன், நன்மையான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே சில கடினங்கள் காணப்படுகிறதே ஏன் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய உத்தமத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாய், கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு உனக்கு கேடகமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் அநேக காரியங்களிலே உன்னோடு கூட துணையாயிருக்கிறார். யோபு உண்மையும் உத்தமும் சன்மார்க்கன் என்று தெரிந்து கொள்ளப்பட்டதான் நீதிமானாக காணப்பட்டதான யோபினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அழிவுகள் காணப்பட்டது. எல்லாம் முடிந்து விட்டது. தன்னுடைய துணைவியார் சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்கிறார். அப்பொழுது கூட அவர் தன் உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறதான உன்னதமான தேவனுடைய மகிமை அல்லவா
அவரோடு கூட இணைக்கப்பட்டதான அந்த ரட்சிப்பின் கேடகம் அல்லவா அவரை பாதுகாக்கும்படியாய் எல்லாம் முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்து விட்டது, ஒன்றுமே இல்லை. உறவின் மக்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், என் பிள்ளை தள்ளிவிட்டான், என் தாய் என்னை தள்ளிவிட்டாள், என் தகப்பன் என்னை தள்ளிவிட்டாள், உடன் இருக்கிறதான மனைவி என்னை தள்ளிவிட்டாள் என்று ஒருவேளை சிந்தித்து கொண்டு சத்தியத்தை திருவார்த்தை அழுகையோடு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னுடைய உத்தமத்திலே இன்னுமாய் உறுதியாக இருந்து ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை, தேவரீர் எனக்கு ரட்சிப்பையும் கேடகத்தை அருளின தேவன் நீர் அல்லவா, உம்முடைய காரணம் என்னை பெரியவனாக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட நீ இருப்பது உண்மை என்றால் சத்தியத்தின் திருவார்த்தை உன்னோடு கூட போதித்து கொண்டிருக்கிறதாம். யோபினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான சோர்வுகள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான பிரச்சனைகள், கண்ணீர்கள் கண்டதான யோபு அவர் இன்னுமாய் நிலைத்து நிற்கிறார். ஏன்? அவருடைய உத்தமத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு கேடகமாய் இருந்து எல்லா நன்மைகளை செய்யும்படியாய் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் காரியங்கள் சொல்லப்படுகிறதாம். 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள், என்னுடைய நிலைமை இப்படியாய் மாறிவிட்டது, பரிதவிக்கூடிய சூழ்நிலை, பரிதாபமாய் காணப்படுகிறேனே என்று நினைக்கிறாயா? யோபினுடைய சரீரம் அவர் எலும்பு வெளிப்படுகிறதாம். யோசித்து பாருங்கள், ஒரு சரீரத்திற்கு தேவையான காரியம் மாமிசம். அந்த மாமிசம் இல்லாமல் குன்றிவிட்டால் மனிதனுடைய அழகு மறைந்துவிடும், அவருடைய பொலிவு மறைந்துவிடும். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே எல்லாம் மறைந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய சரீரம், என்னுடைய ஜீவன் போகும்படியாய் காணப்படுகின்ற சூழ்நிலை என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு காலம் வாக்கு மாறாதவர். அவர் உனக்கு ஒரு விசை சொல்வதை அவர் மாற்றுகிற தேவனே அல்ல, அவர் தவற விடுகிற தேவனே அல்ல. ஏனென்றால் உன்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? தாயின் கருவில் உன்னை பெயர் சொல்லி அழைத்ததான தேவன் அவர் உன்னை மறப்பாரா? மறந்து விடுவாரா? எப்படி இளைய மகன் எழுந்து நிற்கும் போது என் தகப்பனுடைய வீட்டிலே அநேக நன்மையான காரியங்கள் இருக்கிறதே, நான் இன்னுமாய் என்னுடைய ஆகாரத்திற்காய், என் சரீரத்தினுடைய பலவீனத்திற்காய் நான் கடினப்பட்டு கொண்டிருக்கிறேனே, பன்றிகள் தின்னுகின்ற தவிடு கூட கிடைக்கவில்லையே என்று எழுந்து நின்று புத்தி தெளியும் பொழுது அல்லவா ஆண்டவருடைய கிருபை கிடைத்தது. தன்னுடைய தகப்பனிடத்திலே நேசம் கிடைத்ததல்லவா, தன் தகப்பனிடத்திலே அன்பு கிடைத்ததல்லவா, அரவணைக்கும்படியாய், அழைக்கும்படியாய், கட்டி அணைக்கும்படியாய், மீண்டுமாய் எதையெல்லாம் இழந்து கடந்து போனானோ அவையெல்லாம் கொடுக்கும்படியாய் காணப்பட்டதல்லவா. அதே வண்ணமாய் இன்றைக்கு இந்த யோபினுடைய சரித்திரத்திலே அதை தான் நாம் பார்க்கிறோம். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலை தான். ஆனால் தேவன் விடுகிற தேவனே அல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஆத்துமா பாதாளத்திற்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபமாய் இருக்கிறது. ஆயிரத்தில் ஒருவராகிய சமரசம் பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கும் தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கும் அனுசரித்தாராகில் அவர் அவனுக்கு இறங்கி. அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு இளைய மகனுடைய தகப்பன் இறங்குவதை பார்க்கிலும் இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்காய் இறங்கி வந்து காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய மனதுருக்கம், உன்னுடைய கவலை, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய சரீர பலவீனம் மருத்துவர் சொல்லியிருக்கலாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்று சொல்லியிருக்கலாம். என் தேவன் முடிக்கிறவரே அல்ல, ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியாய், ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உனக்காய் இறங்கி வருகிறார். அன்பு தேவஜனமே, இந்த நேரத்திலே உனக்காய் என் தேவன் சொல்லுகிற வார்த்தை,
அன்பின் வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, வல்லமையின் வார்த்தை. வாசிங்கள். அவர் உனக்காய் இறங்கி, அவர் அவனுக்கு இறங்கி, அவர் அவனுக்கு இறங்கி, அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்றார். அவனுக்காய் அவர் இறங்கி அவனை ரட்சிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு உனக்கு எந்த காரியத்திலே விடுதலை தேவை? ஆண்டவரே, என் தொழில் முடக்கப்பட்டது, ஒன்றுமே இல்லை, நன்மையை அனுபவித்த மக்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள், எனக்கு வேதனையாய் இருக்கிறார்கள், நான் என்ன செய்யக்கூடும் நினைக்கிறாயா? ஒரு நாளும் ஒரு காலம் உனக்கு வேதனையே வராது. அவர் அவனுக்கு இறங்கி ரட்சிக்கும்படியாய் காரியங்களை செய்கிறவர், அவர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவர். தேவரீ சகலத்தையும் நீ செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தடைபடாதிருக்கும்படியாய் என் தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே இறங்கி வரும்படியாய், அவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய். ஒருவேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், உலகத்தின் மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், முடிந்து விட்டது, இனி நம்புவது பிரயோஜனமில்லை. உங்களுடைய இறைவனை உங்களுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அவரிடத்திலே கேளுங்கள் என்ற சூழ்நிலை இருக்கலாம். வியாபாரம் முடக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். வாழ்க்கையை முடிந்து விட்டது, எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது, ஒன்றுமே இல்லை என்றதான வேதனையாய் இருக்கும்போது அவர் அவனுக்கு இறங்கி உன்னை ரட்சிக்கும்படியாய், மீட்கும்படியாய், தேவன் எல்லாவற்றையும் செய்யும்படியாய் காரியங்களை செய்கிறவர். அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை தான் கண்டுபிடித்தேன் என்பார். உன்னை மீட்கும்படியாய் ஆண்டவர் உன்னை கண்டுபிடிக்கிறாராம். ஆண்டவர் உன்னை கண்டுபிடிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், உன்னை ஒரு நாளும் இழக்கவே மாட்டார். இழந்ததை ஆண்டவர் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். உன்னுடைய இழப்பு ஒரு நாளும் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் உன்னை அறிந்தவர், உன்னை தெரிந்தவர், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் என்று சொல்லப்பட்டதான காரியத்திலே ஜீவனை மாத்திரம் எடுத்துக்கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் சோதித்துக்கொள் என்றதான சூழ்நிலை உனக்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான். நீ இன்னுமாய் உன்னுடைய உத்தமத்திலே, உன் சத்தியத்திலே, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கின் வார்த்தையிலே நீ உண்மையாய் இருப்பது உண்மை என்றால், என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விசை சொன்னவர், மறுபடியும் அவர் அதை மாற்ற விடுகிறதே தேவனே அல்ல, அவர் தவறுகிற தேவனே அல்ல. உனக்கு செய்ய வேண்டியதை அவர் நிச்சயமாய் செய்வார். அவர் நிச்சயமாய் செய்வார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் உன்னுடைய மகிமை என்ன என்று அவருக்கு தெரியும், உன்னுடைய வல்லமை என்ன என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் வல்லமை கொடுக்கிறவர், மகிமையை கொடுக்கிறவர் என் இயேசு ஒருவர். உன்னை மீண்டுமாய் மகிமைப்படுத்த போகிறாராம். உனக்குள் இருக்கிறதான வல்லமையை ஆண்டவர் இன்னுமாய் புதிதாக்கும்படியாய் வல்லமை கொடுக்கிறவர். நான் ஆராதிக்கிற, நான் பேசுகிற சத்தியத்தின் திருவார்த்தை என்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறவர் என் இயேசு ஒருவரே. 25ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவேன். அன்பு தேவஜனமே, ஒரு வாலிப பிள்ளையை போல மாற்றப்படுகின்ற அனுபவம். நீ உலகத்திலே எத்தனை பேரே மருத்துவம், மருந்தகத்தை நீ நாடினாலும் சரி, இப்படிப்பட்டதான வல்லமின் கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கேடகத்தை ஒருவராலும் கொடுக்கவே முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார், ரட்சிப்பும் கேடகமும் அவருடைய காருண்யம் உம்மை பெரியவனாக்க போகிறதாம். அந்த காருண்யம் தான் மறுபடியும் ஒரு வாலிப வயதனுடைய ஒரு பிள்ளையை போல, ஒரு மகனைப் போல, ஒரு தாசனை போல ஆண்டவர் மீண்டுமாய் அவருடைய சரீரத்தை புதுப்பிக்கின்ற வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு கொடுப்பார். நமக்கு கொடுக்கிற தேவன் அவர் அல்லவா? அவரிடத்திலே கேளுங்கள். நாம் உலகத்தை நாடினது உண்மைதான், உலகத்தில் உள்ள மக்களிடத்திலே தேடினது உண்மைதான், கேட்டது உண்மைதான். ஆனால் மறுதலிக்கப்பட்ட நிலைமை, அவமானப்பட்ட நிலைமை, வேதனைப்பட்ட நிலைமை, கண்ணீரோடு கூட காணப்பட்ட நிலைமை எல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசு அவனுக்காய் இறங்கி, இன்றைக்கு எனக்காய் இறங்குகிறவர், உலகத்தின் இரட்சகராக
என் கிறிஸ்து ஒருவரே. அந்த ரட்சிப்பை பெற்றதான நீ ஒருவேளை அந்த ரட்சிப்பு எனக்கு கேடகம் என்ற நிச்சயம் உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை தொழிலாக இருக்கலாம், ஒருவேளை வியாபாரமாக இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தினுடைய பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை உன் சரீரத்திற்குள் காணப்படுகின்ற எல்லா காரியமும் பழுதடைந்து இருக்கலாம். ஆனால் அதை மாற்றுகிறவர் என் இயேசு ஒருவர். அவரிடத்திலே வல்லமை இருக்கிறதல்லவா, அவரிடத்திலே மகிமை இருக்கிறதல்லவா, அவரிடத்திலே பாதுகாப்பு இருக்கிறதல்லவா. ஏன் அவரிடத்திலே நாம் பேசக்கூடாது? ஆண்டவரிடத்திலே பேசும்பொழுது, ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாய் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்ற நிச்சயம் இன்றைக்கு உனக்குள் இருப்பது உண்மை என்றால் அவர் உனக்கு இறங்கி அவர் உன்னை ரட்சிக்கும்படியாய், உன்னை விடுதலையாக்கும்படியாய், உன்னுடைய சரீரத்தை பலவீனத்தை எல்லாவற்றையும் புதிதாக்கும்படியாய் பழுதடைந்ததான காரியங்களை அவர் புதிதாக்குகிறவராயிருக்கிறார். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவராயிருக்கிறாராம், சகலத்தையும் புதிதாக்குகிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதி பலனை கொடுப்பார். ஆண்டவர் இறங்கி பேசும் பொழுது கம்பீர சத்தத்தோடு கூட காணப்படுகின்ற அனுபவம் தான். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்காய் இறங்கும் பொழுது, அவர் நமக்காய் நன்மை செய்யும் பொழுது நாம் அவரிடத்திலே உரத்த சத்தத்தோடு கூட கேட்கிறோமா? உரத்த சத்தத்தோடு கூட பேசுகிறோமா? அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். எதெதற்கோ நாம் சத்தமிட்டு அழுகிறோம், எதெதற்கோ நாம் சத்தமிட்டு பேசுகிறோம். நம்முடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு என்றால் சத்தமிடுகிறோம், நம்ம குடும்பத்திலே ஒரு பிரச்சனை என்றால் சத்தமிடுகிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாய் நாம் சத்தமிடுகிறோமா? தேவனுக்கு முன்பாய் நாம் பேசுகிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள், என் இயேசுவுக்கு முன்பாய் நான் சத்தமிட்டு பேசும்பொழுது, ஆண்டவரே நீ எனக்காய் இறங்கி வந்ததான தேவன், என்னை மீட்கும்படியாய், என்னை ரட்சிக்கும்படியாய், எனக்கு கேடகமாய் இருக்கிற தேவன், உம்முடைய காரணம் என்னை பெரியவனாக்க போகிறது என்று சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் இழந்ததை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்ததான கிறிஸ்து எப்படி இளைய மகன் தன்னுடைய ஐக்கியத்திலிருந்து, தன்னுடைய அன்பிலிருந்து, குடும்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுது சந்தோஷம்தான் காணப்பட்டது. ஆனால் நாட்கள் கடந்து போக 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 எத்தனை பெரிய வேதனை, எத்தனை பெரிய அவமானம், சரீர பலவீனம், சரீரத்துடைய காரியங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டது. மேலே போடப்பட்டதான் ஆடை கிழிந்து விட்டது, வஸ்திரம் அழுக்கடைந்தது, சரீரத்திலே ஒரு துர்நாற்றம் வீசப்பட்டது. பன்றிகள் இருக்கிற இடத்திற்கு கடந்து போகின்ற அனுபவம் அல்லவா? அந்த பன்றிகளை மேய்க்கும்படியாய் காணப்படுகிற இடத்திலே பன்றிகள் தின்னுகின்ற தவிடும் கிடைக்கவில்லை. நீ அப்படியாய் நீ கடந்து போகிற இடத்திலே ஒரு தரித்திரம் காணப்படுகிறதாம், தரித்திரம் காணப்படுகிறதாம். ஒருவேளை உன்னுடைய அன்பை விட்டு, இயேசுடைய அன்பை விட்டு நீ பிரிந்து ஓடினது உண்மை என்றால், நீ ஆண்டவரோடு கூட இணைக்கப்படும் பொழுது, ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது அவர் எழுந்து நிற்கும்படியாய் செய்கிற தேவன், உன்னுடைய புத்தியை தெளிவடையும்படியாய் செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. எழுந்து நின்றான், புத்தி தெளிவடைந்தது. கடந்து போகின்ற அனுபவம், தகப்பனிடத்திலே கடந்து போகிறான். தகப்பன் அன்புக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற தகப்பன் அரவணைத்து அவருக்காய் காரியங்களை செய்யும்படியாய், நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் உயர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை கொழுத்த கன்றை அடிப்பித்து ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னையும் இப்படிப்பட்டதான உயர்வான காரியங்களிலே கொண்டு போய் நிறுத்துகிற என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் மகிமைப்படும்படியாய் உனக்காய் வைத்திருக்கிறதான அந்த பந்தியை சத்துருவுக்கு முன்பாய் ஆயத்தப்படுத்தி பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்ய போகிறாராம். அதுதான் அவருடைய காருண்யம். ஆண்டவரே, நீரல்லவா என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்வது உண்மை என்றால், அவர் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பராய் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நமக்காய் நன்மைகளை கிருபைகளை செய்கிறவர். நான் மரணீரில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பெரிய கடினங்கள், எத்தனை பெரிய கஷ்டம், எத்தனை பெரிய வேதனை அனுபவித்த யோபு உடைய வாழ்க்கையிலே
நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் தேவனுடைய வல்லமை எல்லாவற்றிலும் காரியங்களை என் தேவன் செய்யும்படியாய் தீர்மானித்ததான கிருபை அல்லவா. அவர் இரட்டத்தனையான நன்மையை யோபுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் எவைகளெல்லாம் இழந்தாரோ அவைகளெல்லாம் ஆண்டவர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். யோபினுடைய வாழ்க்கையிலே கிடைக்கப்பட்டது. இளையவன் வாழ்க்கையிலே அன்பு கிடைக்கப்பட்டது. அவனுடைய உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு தேவையான காரியத்தை தகப்பன் செய்தார். உலகத்தினுடைய தகப்பன் இப்படி செய்வது உண்மை என்றால், உன்னையும் என்னையும் தாயின் கருவில் உருவாகும் அறிந்ததான தேவன், பெயர் சொல்லி அழைத்ததான தேவன், அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததான தேவன், அவர் நமக்கு கேடகத்தை கொடுத்ததான தேவன், அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குமாம். இன்றைக்கு நம்மை பெரியவனாக்கும்படியாய் அவருடைய நன்மை கிருபை என்னோடு கூட இருக்குமாம். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். என் நன்மையும் கிருபையும் உன்னோடு கூட தொடரும் என்று சொல்கிறதான தேவ வல்லமையான வார்த்தை, சத்தியத்தின் திருவார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் கடினத்தோடு கூட, கஷ்டத்தோடு கூட, கவலையோடு கூட, எல்லாம் என் வாழ்க்கையிலே முடிந்து விட்டது, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை திட்டவட்டமாய் சொல்கிறார். 30ஆம் வசனம் வாசிங்கள். அவர் இவைகளெல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடத்துகிறார். அவரிடத்தில் பலமுறை நடத்துகிறார். யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளும். நான் பேசப் போகிறேன். நீர் மௌனமாயிரும். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார். அவருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையை தொடரும் பொழுது, அவருடைய நன்மை நமக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கும் பொழுது நீ மௌனமாயிரு. நடத்துகிற தேவன் நான் அல்லவா? நடத்துகிற தேவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் வழியிலே நடக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு ஜீவனாயிருக்கிறார். ஜீவன் போய்விடும், என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், என்னுடைய வியாபாரம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, எனக்கு உதவி செய்வார் யார்? ஆண்டவர் இன்றைக்கு திட்டவட்டமாய் சொல்கிறார். நான் உன் ரட்சிப்பு, நான் உன் கேடகம், நான் உன்னை என்னுடைய காருண்யம் பெரியவனாக்கும்படியாய் இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்திலே கேட்பது உண்மை என்றால், அவர் எனக்கு இறங்கி என்னை எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் மீட்பர், அவர் மீட்பர். உலகத்திலே எத்தனையோ பேர் சொல்லலாம், நம்மை மீட்டு விடுவேன், மாற்றி விடுவேன், நடத்தி விடுவேன், நடந்துவிடும் என்று சொல்லலாம். ஆனால் என் இயேசு சொல்கிறார், நானே ரட்சிப்பு என்று சொல்கிறார். அந்த ரட்சிப்பு தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறபடி எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன். அந்த அன்புதான் இன்றைக்கு நாம் நிர்மூலம் ஆகாத இருப்பது அவருடைய கிருபை. எவ்வளவு தூரம் ஒருவேளை நீ ஓடி இருக்கலாம், எவ்வளவு தூரமாய் ஆண்டவரை நீ மறந்து வாழ்ந்திருக்கலாம், மறைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்திருக்கலாம். ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீ ஆண்டவரை நினைக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட பேசும்பொழுது, அவர் எனக்காய் நன்மைகளை செய்கிறவர் என்ற சிந்தனையோடு கூட இருப்பது உண்மை என்றால், அவர் எனக்கு இறங்கி காரியங்களை செய்கிற தேவன் என்ற உரத்த சத்தத்தோடு கூட இன்றைக்கு இப்பொழுது நாம் பேசப் போகிறோம். கம்பீர சத்தத்தோடு கூட, உரத்த சத்தத்தோடு கூட ஆண்டவர் எனக்காய் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நிச்சயம் நமக்குள் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இருக்கிற வண்ணமாய் கண்களை மூடி, ஒருவேளை வியாதியின் படுக்கையிலே இருக்கலாம், உன்னுடைய மகன் வியாதியிலே இருக்கலாம், மகள் வியாதியிலே இருக்கலாம், உன் குடும்பத்தின் மக்கள் வியாதியிலே இருக்கலாம். ஒருவேளை வியாபாரம் நொடிக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் முடிந்து விட்டது, வீடு இல்லை, வீட்டு ஓனர் என்னை காலி செய்ய சொல்கிறார்கள், கடை ஓனர் காலி செய்ய சொல்கிறார்கள், ஒன்றுமே இல்லை, ஒரு வழியும் இல்லை நினைக்கிறாயா? அவர் உனக்காய் இறங்குகிறார். நீ இருக்கிற இடத்துல கண்களை மூடி, என் இயேசுவோடு கூட பேசுவது உண்மை என்றால், என் இயேசுவிடத்தில் கேட்பது உண்மை என்றால், என் இயேசு நிச்சயமாய் இறங்கி உன்னை எல்லா காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் நீ கம்பீர சத்தத்தோடு கூட நீ அவரிடத்திலே பேசுவது உண்மை என்றால், நிச்சயம் ஒரு பெரிய மாறுதல் கிடைக்க போகிறதாம். இன்றைக்கு கொடுக்க போகிறார், இப்பொழுதே கொடுக்க போகிறார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே, நான் அல்ல, என் தேவனாகிய சத்தியத்தின் திருவார்த்தை தொலைக்காட்சி வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற மக்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு விதைக்கப்பட்டதான காரியத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்துவீராக. எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர், நீர் மகிமைப்படுவீராக. அழுகையின் கண்ணீரை மாற்றும், கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரத்தோடு கூட அறுக்கிறான் என்று சொன்னவனமாய் ஆண்டவரே, உரத்த சத்தத்தோடு கூட மக்கள் கண்ணீரின் விதைகளை விதைக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய விதைகள் ஆண்டவரே சந்தோஷமாய் களி கூர்ந்து மாறும்படியாய் என் தேவனுடைய வல்லமை அல்லவா, என் தேவனுடைய ரட்சிப்பு அல்லவா, அவர்களுக்கு கேடகமாயிருந்து உம்முடைய காரணவினை பெரியவனாக்கும் என்று சொல்லும்படியாய் காரியங்களை செய்வீராக. எல்லாவற்றிலும் இயேசு நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.